தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தோழர், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் தோழர். இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, குறிப்பா யாரு சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, ஆகச்சிறந்த ஒரு கள போராளி, தன்னுடைய தொண்டை தண்ணியுடைய கடைசி துளி தண்ணீர் வற்றுகின்ற அளவிற்கு முழக்கமிட்டு போராட்டங்கள் செஞ்சு அதிகார வர்க்கங்களை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு ஆகச்சிறந்த கள போராளி. ஏறக்குறைய கட்சி தொடங்கி ஒரு 1,00,000 பொதுக்கூட்ட மாநாடு நடத்திய ஒரு மாதிரி சொல்றீங்க அவரை. ஆமா, அந்த மாதிரிதான் கள போராளி. அப்படியா? யாரு களப்போராளிங்க? யாருன்னு கேட்காதீங்க, இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் சொல்றேன். அப்படியா? ஆமா, சரி. அப்பேற்பட்ட ஒரு களப்போராளி சம்பந்தமாக தான் இன்னைக்கான காணொலியில பார்க்க போறோம். குறிப்பா என்னன்னா, அவர் ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. சோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்றதை நம்ம டீகோடிங் பண்ண போறோம், வேற ஒண்ணும் கிடையாது. சோ அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, அவர் சொல்ல வருகின்ற கூற்றுலாம் சரிதானா அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணிடுவோம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் உரிமை களம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கு எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தலைவா தோழர், என்ன என்ன கை சட்டெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா மடிச்சு விட்டுருக்கீங்க? என்ன போராளின்னு சொன்னீங்கல்ல, போராளியை பத்தி பேச போறேன்னு சொன்னேன். ஆமா, அதே நானே கொஞ்சம் பிஸ்க் ஆயிட்டேன். நீங்க பெரிய போராளி, ஒரு பிடல் காஸ்ட்ரோவோ ஒரு சேகுவேராவோ இப்படி பேச போறீங்களோ, அப்படி ஒரு போராளியை பத்தி பேச போறீங்கன்னு நினைச்சு நான் அப்படியே வந்து நானும் பிஸ்க் ஆயிட்டேன். தலைவா, தலைவனுக்கு வந்து யாரா பேச போறேன்னு சொல்லல, சொல்லாம கூட்டு உட்கார வச்சிருக்கிறேன். அதனால பயங்கரமா பில்டப் ஆகியிருக்காரு. அவரு வெயிட்டிங்லேயே வெறி ஏத்திக்க இருக்காரு. நான் யாரை பத்தி சொல்ல போறேன்றத பயங்கர ஆர்வத்துல இருக்காரு. அப்படிதான். நாம தலைவன் இந்த போராளியே நமக்கு தெரியும். அதே மாதிரி ஐயா நெல்சன் மண்டேலா, அதே மாதிரி ஆப்ரஹாம் லிங்கன், கிங், இந்த மாதிரி போராளி, அதே மாதிரி சீன புரட்சியாளர்கள், அந்த மாதிரி சொல்லி நினைக்கிறீங்களா? ஆமா ஆமா, நான் எந்த போராளி, அவங்க எல்லாம் தாண்டிய ஒரு போராளின்னு சொல்லி அவரே நினைச்சுக்க இருக்கிற ஒரு நபரை பத்தி தான் நீங்க பேச போறான். அப்படியா? ஆமா தலைவா, அந்த போராளி பேரை முதல்ல சொல்லுங்க. எனக்கு யாரு அப்படியே உடம்பெல்லாம் ரத்தமெல்லாம் துடிக்குது தலைவா. சொல்லுங்க தலைவா. வேற யாரும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள். தலைவா, என்ன பேருக்கே மயக்கப்பட்டீங்கன்னு நிறைய விஷயம் சொல்ல போறாங்க. கொஞ்சம் நாளும் பொருதுற மாதிரி களப்போராளின்னு சொன்னோன்னே நான் ரொம்ப பெருமையா நினைச்சேன். இப்படி சொன்னோன்னே ஏன் தலைவா அப்படியே போயிடுச்சு, அந்த பிரிஸ்கே போயிடுச்சு. சரி, அவர் என்ன சொன்னாருன்னு கேளுங்க. ஆமா, அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்லிக்காரு அப்படின்னா, நேற்றைய தினத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டாரு. அந்த பிரச்சாரத்துல வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேள்விகள் நிறைய வச்சிருக்கிறாரு. அந்த கேள்விகள்ல உண்மைத்தன்மைகள் இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டுமே தவிர, அதை விட்டுட்டு நம்ம ஆளு என்ன பண்ணியிருக்காருன்னா, கூட்டம் ஃபுல்லாமே ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு நம்ம விஜய் அவர்களை இலைமறைக்காயா குத்தி காட்டியிருக்காரு. ஓப்பனாவே குத்திருக்காரு. இலைமறைக்காய் இல்ல, ஓப்பன் ஸ்டேட்மெண்டா. ஆமா, அதாவது விஜய்க்கு வர கூட்டம் எல்லாம் வந்து ஓட்டா மாறாது, நாங்களும் இப்படிதான் சினிமால உலக நாயனா இருக்கேன், அதே மாதிரி நானும் கட்சி ஆரம்பிச்சேன், எனக்கு இது ஓட்டா மாறல, அது மாதிரி உங்களுக்கு மாறாது அப்படின்றத சொல்லியிருக்காருன்றீங்க. அப்படி சொல்லியிருக்கிறாரு. அது சம்பந்தமா வந்து உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு பண்ணிடுங்க. நானும் நிறைய கருத்து வச்சிருக்கேன், சேர்த்து வச்சு பேசிடுவான். அதாவது வந்து பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுக்கு வந்து இந்த இடத்துல என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அண்டர் எஸ்டிமேட் பண்ணுங்க, ஆனா இந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா விஜயுடைய வருகை என்பது திமுகவுக்கு முட்டு கொடுங்க. திமுக வந்து உங்களை எம்பி ஆக்கியிருக்காங்க, அதுக்காண்டி முட்டு கொடுங்க வேணாம்னு சொல்லல. ஆனா அதுக்காண்டி வந்து ஓவரா முட்டு கொடுக்காதீங்க. கொஞ்சம் வந்து பிராக்டிகலா, ஓரளவுக்கு நியாயமா பேசலாம்ல. கண்டிப்பா. அதாவது வந்து இது சாத்தியம், இது சாத்தியம் இல்ல, இது மாறாது, இது மாறும். நான் என்ன கேக்குறேன், பத்மஸ்ரீ கமலஹாசன் மீனவர்கள் குடும்பத்துல என்னைக்காவது வாழ்ந்திருப்பாரா? சேரி பிரிவு என்னைக்காவது வாழ்ந்திருப்பாரா? இல்ல பிற்படுத்தப்பட்ட மக்களோட என்னைக்காவது வாழ்ந்திருப்பாரா? அதாவது வந்து வசதி படைத்தவர்கள் ஏசியிலே போயிருப்பாங்க, ஏசியிலே வாழ்ந்திருப்பாங்க, அது வேறு. ஆனால் இந்த மக்களோட எல்லாம் எப்படி மனநிலை இருக்காங்க அப்படின்றத உளவியல தெரிஞ்சா மட்டும்தான் இதை நம்ம பதிவு செய்ய முடியும். ஜஸ்ட் விஜய் அவர்கள் எப்படி போய் மக்களை சந்திக்கிறாரோ அதே மாதிரி மக்களை சந்தித்திருப்பாரா விஜய் அவர்கள், சாரி நம்ம கமலஹாசன் அவர்கள்? இப்ப ஒரு 2-3 பிரச்சாரங்கள் வந்து பண்ணிட்டாரு தலைவா. திருச்சி மாவட்டத்துல விஜய் பண்ணிட்டாரு, அரியலூர்ல பண்ணிட்டாரு, பெரம்பலூருக்கு போனாரு, அதே மாதிரி வந்து நேத்து திருவாரூர், நாகப்பட்டினம், ஏறக்குறைய ஒரு 5-6 இடங்களை வந்து கவர் பண்ணியிருக்காரு. சோ இந்த மாதிரி மக்கள் நீதி மையத்தினுடைய கமலஹாசன் அவர்கள் இந்த மாதிரி மக்களை போய் ஜஸ்ட் இந்த மாதிரி சந்திப்புகள் செஞ்சிருக்கிறாரா? இதுவே மிகப்பெரிய கேள்விக்குரியாரு. இல்ல, அப்ப அந்த மாதிரி சந்திச்சிருந்தாதானே நீங்க சொன்ன மாதிரி பட்டியலின மக்களுடைய தேவைகள் என்னவென்று புரிய வரும், பிசி எம்பிசி மக்களுடைய தேவைகள் என்னவென்று புரிய வரும்,
மீனவ மக்களுடைய தேவை என்னன்னு புரிய வரும். இந்த மக்களுக்கு என்ன தேவை என்று என்றைக்காவது பத்மஸ்ரீ கமலஹாசன் பேசியிருக்காரா? நான் கிடைச்சா போதும் திமுக புகழ்ற வேலையை மட்டும்தான் நம்ம ஆளு பாத்துக்கிட்டு மீனவர்களுக்காக குரல் கொடுத்திருப்பாரா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்திருப்பாரா, இல்ல ஏதாவது இந்த அடிப்படை தேவையை பத்தி பேசியிருப்பாரா? ஆனா இன்னைக்கு விஜய் பேசுறாருங்க. கண்டிப்பா அதை வரவேற்கணும்ல. அங்க இருக்கக்கூடிய போதாமையில சுட்டி காட்டுகிறாருல, அதை வரவேற்க கூட வேணாம் தலைவா. ஆனா அது ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்றது வந்து அந்த துறையில உச்சபட்ச நட்சத்திரமே அன்டர்ஷிப் பண்ணுவது இது ஏற்புடையதல்ல. வாய் மட்டும் தாங்க கமலஹாசன், வசனம் திமுக. ஓ அப்படியா? டைரக்டர் வேற பக்கம் இருக்காரா? எழுத்து இயக்கம் எல்லாம் வேற இடத்துலயா? வேற, கண்டிப்பா வேற. ஒண்ணு இல்ல தோல, இப்ப இந்த இடத்துல கமலஹாசன் அவர்களையும் விஜய் அவர்களையும் கம்பாரிசன் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது. சரிங்களா? அதாவது விஜய் அவர்கள் அரசியலுக்கு நான் வாரேன்னு சொல்லியிருக்கிறாரு, அரசியலுக்கும் வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் அறிவித்த ஸ்டேட்மெண்ட் என்ன? நான் வந்து அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டேன் அப்படின்னா சினிமா திரைப்படங்கள் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா நீங்க கட்சி ஆரம்பிக்கிறப்ப நீங்க என்ன பண்ணீங்க? மக்கள் நீதி மையம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க. அந்த கட்சிக்கு பின்பாக எத்தனை திரைப்படங்கள் நீங்க நடிச்சிருக்கிறீங்க? இது போக வந்து பிக் பாஸ்ல வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் நொட்ட சொல்லுகிற ஒரு வேலையை வந்து பாத்துக்கிறீங்க நீங்க. அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க மக்கள் சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கலாம்ல. அப்ப உங்களை விட, கமலஹாசன் அவர்களை விட விஜய் அவர்கள் ஒரு படி மேலதான் அப்படின்றத நான் பதிவு பண்றேன். 100 படி மேல தலைவா. ஒரு படி இல்ல, 100 படி மேல. அவர் வந்து மக்களுக்காக தன்னை வந்து இனி காசு பணம் வச்சு நான் என்ன செய்ய போறான், மக்களுக்காக பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல, ஒர்க் பண்றாப்ல. மக்கள் கூட்டம் கூடுது. ஆனா அந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறாதுன்ற. ஆனா ஓட்டா மாறுமோ மாறல. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1977 நடந்த எம்ஜிஆருக்கு இதே அன்றைக்கு இருந்தது சூழல் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாரு, விஜய் முதலமைச்சர் ஆறாரா ஆகலையான்னு தெரியாது. ஆனா அது ஓட்டா மாறுமா மாறாதா என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் தெரிஞ்சு போயிடும். 2026 வந்து ஓட்டா மாறுதா இல்லையோ, ஆனா ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய இடியாக வந்து நிற்கின்றார் விஜய் அவர்கள். அது மறுக்க முடியாது. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, பிஜேபிக்கு சரி, எல்லா கட்சிக்குமே. ஒண்ணு இல்ல தலைவா, நாளைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியே கலந்து போய் தாவைகளை சேர்ந்துட்டாங்கன்னா, நாளைக்கு கம்யூனிஸ்ட் கலந்து போய் தாவேகா பக்கம் சேர்ந்துட்டாங்கன்னா, நாளைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கலந்து போய் காங்கிரஸ் கலந்து போய் தாவேகா பக்கம் சேர்ந்துட்டாங்கன்னா, அப்ப யார் ஆட்சி அமைக்கின்ற ஒரு நிலை வந்துரும்ல. அப்ப கமலஹாசன் அவர்கள் கூட்டம் வந்தா மட்டும் ஓட்டா மாறாது அப்படின்னா எதன் அடிப்படையில் இந்த மாதிரி பதிவு பண்றாரு அப்படின்றது தெரியல. அதான் நம்ம சொன்ன மாதிரி வாய் மட்டும் தான் கமலஹாசனுடைய வாய், பின்னாடி இருக்கிற வசன ஸ்கிரிப்ட் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த ஸ்கிரிப்ட். இது என்ன, இதுல உங்களுக்கு ஏதாவது புரியுதா சொல்லுங்க. ஒவ்வொருத்தருமே வந்து விஜய்க்கு வந்து பதில் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்ப்பு பதில் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது காரணம் என்ன தெரியுமா? திமுக விஸ் டிஎம்கேவா இருந்துடக்கூடாது, கமலஹாசன் விஸ் விஜய் இப்படி கொண்டு வர பாக்குறான். ஆளூர் சா நவாஸ் விஸ் விஜய் இப்படித்தான் கொண்டு வர முயற்சி பண்றாங்களே தவிர விஜய் விஸ் டிஎம்கே கிடையாது. அதுக்காக வந்து இவர்கள்லாம் வந்து வைக்கிறாங்க. இது வந்து ஒரு பகடக்காய இவர்களை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் கேட்கின்ற கேள்வி, அவர்கள் பதில் சொல்ல வேண்டியதுக்கெல்லாம் இவர்கள் பதில் சொல்ற நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இதுல வந்து பார்த்தோம்னா தெளிவா வந்து அந்த நரேட்டிவ் செக் பண்ற டீம் தான் எல்லாமே பண்றாங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு ஆபத்தான போக்கு, எல்லாத்துக்கும் ஆபத்தான போக்கு. உண்மையா பேசுங்க, நிதானமா பேசுங்க. விஜய் ஓட்டு வாங்குறாரா வாங்கலான்ற 2026 பாத்துக்குருவான். ஆனா ரொம்ப அன்டர்ஷியேட் பண்ணாதீங்க. இல்ல, கமலஹாசன் அவர்களை இன்னமும் கூட நம்ம ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்க வேண்டிய தேவைகள் இருக்கு. அப்படியா? சமூக வலைத்தளங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள், விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் பல இடங்கள்ல வந்து முட்டை பால் ரொட்டி உணவு வழங்கும் திட்டம் அப்படின்ற மாதிரி பல இடங்கள்ல வழங்குகின்ற காட்சியை நம்ம பாக்குறோம். அதே மாதிரி வந்து பல இடங்கள்ல வந்து இலவச உணவுகள் வழங்குறாங்க, அதையும் நம்ம பாக்குறோம். குருதி குடை அப்படின்னு சொல்லி ஒரு இதே நடத்துறாங்க, ட்ரஸ்ட்கள் நடத்துற காட்சியும் நம்ம பார்த்து இருக்கோம். சோ ஆக மொத்தத்துல தன்னால் இயன்ற அளவுக்கு இந்த சமூகத்துக்கு எந்த அளவுக்கு பங்களிப்புகள் செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பங்களிப்புகள் செலுத்துவதை நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆனா நீங்க மக்கள் நீதி மையத்தினுடைய கமலஹாசன் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் நீங்க எடுத்துங்க, அவர்கள் எங்கேயாவது களப்பணி செய்ததை நாம் பார்க்க முடியுமா? முடியாது. இன்னைக்கு வந்து கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல போய் பாருங்க, விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. ஆனா கமலஹாசன் அவர் கட்சி ஆரம்பிச்சு ஏறக்குறைய ஒரு 8-9 வருஷம் ஆச்சு. இந்த 8-9 வருஷத்துல அந்தந்த பகுதியில் இருக்கிற உங்க கட்சியை சார்ந்தவர்கள் எத்தனை மக்கள் பிரச்சனைகள்ல வந்து ஈடுபட்டிருப்பாங்க, எத்தனை மக்கள் பிரச்சனை ஈடுபட்டிருப்பாங்க, மக்களுக்காக எத்தனை போராட்டங்கள் செஞ்சிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு துளியளவு போராட்டங்கள் காட்ட முடியுமா? கலெக்டர் ஆபீஸ் வாசலை பாருங்க, இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கையில பெட்டிஷன் நிற்பாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் கையில பெட்டிஷன் நிற்பாங்க, இதர பின்ன அம்பேத்கர் இயக்கங்கள் கையில பெட்டிஷன் நிற்பாங்க. ஆனா மக்கள் நீதி மையத்தை சார்ந்தவர்கள் கையில ஏதாவது பெட்டிஷன் வச்சு அந்த மக்களுக்காக நான் போராடுறோம் அப்படின்ற மாதிரி கலெக்டர் ஆபீஸ் தான் நின்று இருப்பாங்களா?
எங்க ஊர்ல ரோடு சரியில்லை, சாலை வசதி சரி, தண்ணீர் குழாய் வரல, தெருவுகளுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு குறைகளை சுட்டி காட்டி கலெக்டர் ஆபீஸ் வாசல் இருந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்களா, போராட்டம் பண்ணியிருப்பாங்களா? இல்ல, ஒண்ணும் கிடையாது. கடந்த 9 வருடங்கள மக்கள் நீதி மையத்தை சார்ந்தவர்கள் இந்த மக்களுக்காக, சாதாரண சாமானிய மனிதர்களுக்காக ஏதாச்சும் துளி அளவு ஒரு துரும்ப கூட கிள்ளி போட்டிருப்பாங்களா அப்படின்னா இல்ல. இது இன்னொரு விஷயம் சொல்றேன். பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுக்காக இந்த சொல்றேன். புன்னக்காயன்ற ஒரு கிராமம் இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல. ஏறக்குறைய ஒரு 12,000 16,000 மக்கள் வாழக்கூடிய மக்கள். 40 நாளைக்கு ஒரு முறை தான் அங்க தண்ணி போகும், குடி தண்ணி. அந்த மக்கள் அந்த தண்ணியை சேமிச்சு இன்னைக்கு புழு பூச்சிகளோட குடிச்சு பூரா கேன்சர், கல்லடப்பு, கிட்னி ஃபெயிலியர், இப்படி ஒரு 16,000 பேர் அங்க வாழக்கூடிய பகுதியில் அப்படி ஒரு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் தான் அண்மையிலே அந்த தண்ணீர் எங்களுக்கு தினமும் கிடைப்பதற்கு வேண்டும் என்று போராட்டம் நடத்தினாங்க. அதுல அதிகப்படியான ஒரு 6,000 7,000 பேர் கலந்து கொண்டார்கள் என்பது அந்த காட்சியை பார்த்திருக்கிறோம், அந்த போட்டோவை பார்த்திருக்கிறோம். யாருக்கு தண்ணி வேணும்? அந்த புன்னக்காயல் மக்களுக்கு தண்ணி வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் போராட்டம், எல்லா கட்சியும் கூப்பிட்டு போராட்டம் நடத்திருக்காங்க. அப்ப இது ஒரு இதை பாராட்டணும்ல. கண்டிப்பா. அப்ப அவர் போராட்ட காலத்துக்கு விஜய் வந்து விட்டார். பத்மஸ்ரீ கமலஹாசன் போராட்ட காலத்துக்கு எப்போ வர போறாரு? கமலஹாசனை விடுங்க, அவங்க கட்சிக்காரங்களாச்சும் போராட்டத்துக்கு வரமுடியலங்க. அவங்க எந்த போராட்டத்துக்கு வரணும்ல. விஜய் அவர்களும் இத்தனை பிரச்சனை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. நீங்க எத்தனை பிரச்சனை அட்ரஸ் பண்ணிக்கிறீங்க? விஜய் அவர்கள் அலையாத்தி காடுகளை பத்தி பேசுறாரு. அதே மாதிரி இன்னும் பல விடயங்களை பேசியிருக்கிறாரு. அந்த இடத்துல அது சரியில்லை, இது சரியில்லை, திருவாரூர் தேரையே நீ ஓட வைக்காம இருக்கிறீங்க, அது இது நிறைய விஷயங்கள் இடத்துல பேசியிருக்கிறாரு. சரிங்களா? நீங்க எத்தனை விஷயத்த அட்ரஸ் பண்ணிக்கிறீங்க? கமலஹாசன் அவர்கள் இந்த கடந்த 9 வருடங்கள்ல எத்தனை மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி அதை ஒரு தேர்தல் பிரச்சாரமாக எடுத்துட்டு போயிருக்கிறீங்க? இது வரைக்கும் போயிருக்கிறீங்களா? ஒண்ணு போனது கிடையாதுல. ஒண்ணு கிடையாது. கமலஹாசன் அவர்கள் போய் நம்ம போய் மைக்க நீட்டுவோம், நம்மளுடைய உரிமைக்களம் யூடியூப் சேனல் சார் மைக்க நீட்டுவோம். எங்க மக்களுடைய பிரச்சனை, சாதாரண சாமானிய மனிதர்களுடைய பிரச்சனை, எளிய மக்களுடைய பிரச்சனை, ஒரு 5 பிரச்சனையை கமலஹாசனால பட்டியலிட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. பட்டியலிட முடியுமா? வாய்ப்பு ராஜா. ஒரு போராட்டம் அந்த மக்களாக பண்ணது கிடையாது. ஆனா நீங்க விஜய் கிண்டல் பண்றீங்க. நம்மளுடைய நோக்கம் நீங்க விஜய் திட்டிட்டீங்கன்ற காரணத்துக்காக நாங்க உங்களுக்கு சப்ப கட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆனா நீங்க விஜயை திட்டுகின்ற பொழுது அதற்கு ஈக்குவலா உங்களுடைய குவாலிபிகேஷன் என்னன்றதை நாங்க கேட்கிறோம். ஆமா, இந்த விஜய்கிட்ட ஒரு மேன் பவர் இருக்குன்னா அவங்க இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் விவாத பொருளா மாறுது. நீங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அட்ரஸ் பண்ணி எத்தனை பிரச்சனைகள் தமிழ்நாடு தாண்டி விவாத பொருளா மாறி இருக்கு, இல்லாட்டி தமிழ்நாட்டுக்குள்ள விவாத பொருளா மாறி இருக்கு, இல்லாட்டி ஒரு வட்டத்துக்குள்ள வார்டுக்குள்ள எத்தனை பிரச்சனை விவாத பொருளா மாறி இருக்குது. 2வது மாநாட்டிலே விஜய் ஒரு செய்தி அறிவிக்கிறாரு, கச்சத்தீவை மீட்போம். இந்தியாவில இருந்து யாரும் அலறல, தமிழ்நாட்டுல யாரும் அலறல, அண்டை நாடு இலங்கை அதிபர் அறலுகிறார். விஜயால் கச்சத்தீவை மீட்க முடியாதுன்றது இந்தியா சொல்லல, தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லல, அதிபர் இலங்கை அதிபர் குரல் கொடுக்கிறார், பதிவு செய்கிறார். ஒரு மாநாட்டுல ஒரு கருத்து பதிவு செய்ததுக்கு அண்டை நாட்டிலே எதிரொலிக்குது என்றால் விஜயோடைய பலம் தெரிய வேண்டும். யாருக்கு? நீங்க உலகநாயனா, விஜய் உலகநாயனா? கேள்வி வருதுல. இந்தியாவை தாண்டி அங்க பேசுறாங்கல்ல, ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்றது மூலமா பேசு பொருளா மாறுதுல. ஆமா, விவாத பொருளா மாறுதுல. நீங்க எத்தனை பிரச்சனை விவாத பொருளா மாறினீங்க? தலைவா, ஈழத்தமிழர்களுக்காக நம்முடைய தொப்புள் கொடி ஒரு பாதுகாப்பா கொடுக்கணும் அப்படின்ற 1.5 கோடி உறுப்பினருடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்னைக்காவது சொல்லியிருப்பா? நீ சொல்லியிருப்பீங்களா? தலைவா, உலக தமிழர்கள் எல்லாம் இன்றைக்கு விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஈழத்தமிழர்கள் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. தலைவா, இது பெரிய ஒரு செட்டப்பா விஜய்க்கு உலகம் முழுவதும் தமிழர்கள் ஆதரவு தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. கவனமா இருக்கணும் நம்ம பதவிக்கு. அதுக்குதான் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா சொன்னீங்க. நீங்க அதாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா விஜயை தேக்கமடைய வைப்பதற்காக இதெல்லாம் பண்ற வேலை. ஆமா, மக்கள் நீதி மையம் விசஸ் தமிழக வெற்றி கழகம், அதே மாதிரி இதர பின்ன கட்சிகள் விசிகா விசஸ் தமிழக வெற்றி கழகம், கம்யூனிஸ்டுகள் விசஸ் தமிழக வெற்றி கழகம். முக்கியமான பாயிண்ட் சீமான் சைமனை சொல்லாம என்ன சீமான் விசஸ் தமிழக வெற்றி கழகம். சோ இந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி அதுக்குள்ளேயே தேக்கமடை வைப்பதற்காக தான் திட்டமிட்டு இது போன்ற ஆட்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகின்றது. அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வர அப்படின்னா, நீங்க தாராளமா நீங்க விமர்சனம் பண்ணலாம், விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணலாம், கூட்டம் சேர்ப்பது எல்லாமே ஓட்டா மாறாது, இந்த மாதிரிலாம் நீங்க விமர்சனம் பண்ணலாம், ஓகே. பட் அதையும் தாண்டி விஜய் அட்ரஸ் பண்ண விடயங்களை நீங்க எத்தனை விவாத பொருளா மாத்திருக்கிறீங்க? எதுவுமே பண்ணணும்ல. சும்மா அடுத்தவங்க டைரக்ஷன் பண்றதுக்கு நீங்க வாயா மட்டும் இருந்துட்டு போக கூடாது. கமலஹாசன் அவர்களே, மக்கள் உங்ககிட்ட ஒரு மேன் பவர் இருக்கிறாங்க அப்படின்னா, மேன் பவர் இருக்காங்கன்றே தெரியல. உங்ககிட்ட மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மக்களை எஜுகேட் பண்ணுங்க, அரசியல் படுத்துங்க, இதாண்டா பிரச்சனை சொல்லி கொடுங்க, களத்துக்கு போக சொல்லுங்க, மக்கள் பிரச்சனை பேச சொல்லுங்க, மக்களுடைய குரலை காது கொடுத்து கேட்க சொல்லுங்க.
முதல்ல உங்க கட்சியில உறுப்பினர் இருக்கிறாங்களா அப்படின்றத முதல்ல நீங்க பரிசீலனை பண்ணுங்க. இவ்வளவு பெரிய புல்டப்பை கொடுத்து ஆரம்பிச்சு கடைசியில வந்து நான் அந்த களப்போராளி நினைச்சு இப்படி எங்களை சத்தம் எடுத்துட்டீங்களே தலைவா. களப்போராளின்னு சொல்லி நேரம் வந்து கமலஹாசன் அவரை களப்போராளின்னு சொல்லி பில்டப் பண்ணுவோம். பாவம் அவர் முயற்சினாலும் பண்ணுவாரு, போராளியா மாற முயற்சி பண்ணுங்க, அவ்வளவுதான். களப்போராளியா அவருக்கு முயற்சி பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்கின்றது. விஜய் அவர்களுக்கு எதிராக நிறைய நரேட்டிவ் செட்டர்ஸ் எல்லாம் இறங்கி விட்டுருக்காங்க. அதுல ஒரு கைக்கூலி தான் நம்ம கமலஹாசன் அவர்கள் அப்படின்ற மாதிரி தான் புரிந்து கொள்ள முடிகின்றது. உள்ளபடியே விஜய் மேல வந்து மக்கள் மேல அக்கறை இருந்தா மக்களுக்கான பிரச்சனையை கமலஹாசன் அவர்கள் பேசி இருக்க வேண்டும். சமீபத்துல தூய்மை பணியாளர் விவகாரம், சரி விஜயும் வந்து மாநாடுல பேசல, அட்லீஸ்ட் தீர்மானம் போட்டார்ல, நீங்க தீர்மானம் போட்டார்ல, நீங்க என்ன பண்ணீங்க? வாய் தரீங்களா? இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் ஆணவ படுகொலை ஏன் தனிச்சட்டம் கொண்டு வரவில்லை கேட்டிருக்கணும்ல, கேட்கல. அவ்வளவுதான் என்பதை கூறிக்கொண்டு நம்ம சொன்ன மாதிரி சனிக்கிழமை கண்டென்ட் கொடுத்தாரு. இந்த வாரம்லாம் ஓடும் முழுக்க பாப்பா கிட்டு அடுத்த சனிக்கிழமை பெரிய கண்டென்ட்டோட வருவாரு. நம்ம அதையும் நம்ம கொஞ்சம் அடிக்கடி பண்ணுவோம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.